அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காய் காத்து நின்றேன். நான் இன்னொரு சகோதரரும் ஒரு ஊழியத்துக்காக போய் கொண்டிருந்தோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். நான் ஒரு புஸ்தகத்தை ஒரு ஓரமாக நின்று ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு கரம் நீட்டப்பட்டார். ஐயா, ₹1 கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டார். என்னடா அது, ஒரு தர்மம் எடுக்கிறவங்க கூட ஏதாவது போடுங்கன்னு தானே கேட்பாங்க. ஐயா, ஒரு ₹1 கொடுங்க ஐயா அப்படின்னு கை நீட்டினதை பார்த்த உடனே புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். நான் அவர் அப்படி ஏறிட்டு பார்த்தேன். ஒரு தகப்பனார், கொஞ்சம் வயசானவர், அப்படியே சோகத்தோடு நிற்கிறார். நான் அவரை பார்த்த உடனே ஆவியானவர் எனக்குள்ளே அவரோடு பேச வேண்டுமென்று ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். நான் அவரை பார்த்து கேட்டேன், எதுக்கு நான் ₹1 அவங்களுக்கு தரணும்? ஏன்னா அவரை பார்த்தா தர்மம் எடுக்கிறவராக தெரியவில்லை. இந்த தர்மம் எடுத்து பிழைக்கிறவன்னா தெரியும், ஆனால் அப்படி ஒரு ஆளாக தெரியவில்லை. அதுவும் குறிப்பாக கேட்குற ₹1 கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதனால் நான் அவரோடு பேசுகிறேன். உங்களுக்கு எதுக்கு நான் ₹1 தரணும், என்ன காரியம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஐயா, நான் ரொம்ப வியாதிப்பட்டுட்டேன், நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டேன். இப்போ என்னுடைய சொந்த ஊர் இது. அங்கே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது டவுனில். அந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நான் போய் கொண்டு இருக்கிறேன். இது வரைக்கும் தான் பஸ்ஸுக்கு காசு இருந்தது, இதுக்கு மேலே பஸ்ஸுக்கு எனக்கு காசு இல்லை. அதனால தான் நான் கேட்டேன். ₹1 அவர் போக முடியாது, ஆனால் அப்படியே கொஞ்சம் பேர்கிட்ட வாங்கி பஸ்ஸில் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணும். அதுதான் அவருடைய பிரச்சனை காரியம். அப்போ தான் அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது முகம் வீங்கி இருக்கிறாரு, கை காலெல்லாம் வீங்கி அப்படியே நடுங்கி கொண்டு பார்க்க ரொம்ப பரிதாபமாய் அவர் நின்று கொண்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சிட்டு அவருக்கு ₹1 போதாது, பஸ்ஸுக்கே கொஞ்சம் காசு ஆகும் என்று சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குதா, மனைவி பிள்ளைகள் அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யலையா அப்படின்பதாக கேட்டேன். அவர் சொன்னார் வேதனையோடு, மனைவி இருக்கிறாங்க ஐயா, பிள்ளைகள் எஸ்டேட்டில் நல்ல வேலை செய்கிறாங்க. என் மனைவி என் பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள். என் பிள்ளைகளை என்னை கவனிக்க மாட்டாங்க. என் மனைவி கூட என் கூட வாழ முடியாதுன்னு பிள்ளைகளோடு போய் சேர்ந்து கொண்டாள். நான் தனியாக இருக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்க என் கிராமத்தில் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால தான் ஒரு அனாதை போல் ஆயிட்டேன். ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், என்ன அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிட்டால் நான் இருப்பேன், இல்லாட்டினா எங்கேயாவது குளம் குட்டையில் விழுந்து சாகணும். விரக்தியாய் வேதனையோடு பேசினார். அவர் அதை சொல்லி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் தெளிவாய் அவருடைய வாழ்க்கையை படம் போட்டு காண்பித்தார். ஏன் அவருடைய மனைவி வெறுத்துட்டு போனாங்க, ஏன் அவருடைய பிள்ளைகள் கூட அவரை ஒதுக்கிட்டாங்க, ஏன் சொந்தக்காரங்க கூட உதவி செய்யலை, ஏன் அவர் இந்த நிலைமைக்கு வந்தார் என்பதை ஆண்டவர் தெளிவாய் எனக்கு காண்பித்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா, நீங்கள் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, என்னை நேசிக்க யார் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மதுபானம் குடித்து போதையில் இந்த மாதிரிலாம் பண்ணினீங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு அவமானத்தை கொண்டு வந்தீங்க, மனைவி அடித்து வேதனைப்படுத்தினீங்க, யாரையுமே மதிக்க மாட்டீங்க, சொந்தக்காரங்க யார் சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு எதிர்த்து பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவீங்க, இது மாதிரிலாம் நீங்கள் நடந்தீங்க, உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருந்தது, இன்னும் சில காரியெல்லாம் சொன்ன. அப்படியே பார்த்தார் தகப்பனார். அப்படியே பார்த்து கொண்டு நான் அமைதியாக பேசுகிறேன். என்ன பக்கத்துலாம் பஸ்ஸுக்கு ஆள் நிற்கிறாங்க, தெரியக்கூட அவர்கிட்ட அமைதியாக பேசுகிறேன். அவர் அப்படியே பார்த்தார். நீ இப்படிலாம் நடந்தீங்க தானே ஐயா, அதனால தான் உங்கள் பிள்ளைகள் கூட வெறுத்துட்டாங்க, மனைவி கூட வெறுத்துட்டாங்க, இது உங்கள் பாவத்தினால தானேன்னு சொன்னேன். அவர் அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் தம்பி, அவர் உணர்ந்தார், இது என் பாவத்தினால தான், நான் இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்ததுனால தான் என் பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், நான் இந்த மாதிரி வியாதிப்பட்டு அனாதை போல் ஆயிட்டேன்னு சொல்லி வேதனைப்பட்டார். அந்த பாவத்தை குறித்த உணர்வு அவருக்குள்ளே வந்ததை நான் கண்டேன். சிலர் எதிர்த்து, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா போங்கன்னு சொன்ன. அப்படி இல்லை, அவர் உணர்ந்து காணப்பட்டதை பார்த்தேன். நான் அப்போ அவரை பார்த்து சொன்னேன், ஐயா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் பாவம் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. உங்களோடு வாழ வேண்டிய மனைவியை உங்களை விட்டு பிரித்து விட்டாரு. உங்களை கடைசி வரை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகளை விட்டு அந்த பாவம் உங்களை பிரித்து விட்டாரு. அந்த பாவம் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விட்டாரு. இன்றைக்கு அந்த பாவம் உங்களை ஒரு அனாதை போல தெருவில் நிறுத்தி ₹1 கையேந்திர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாரு. பாவம் இத்தனை பயங்கரமானது பார்த்தீங்களா? ஆமையா, எனக்கு இப்போ தான் அதெல்லாம் தெரியுது உணர்கிறாரு. உணர்ந்து பேசினார். அப்போ தான் அவருக்கு ஒரு நற்செய்தி சொன்னேன். ஐயா, உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய மனைவி உங்களை வெறுத்திருக்கலாம், பிள்ளைகள் உங்களை புறம்பாக்கி இருக்கலாம், சொந்தக்காரங்களாம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் இந்த நிலைமையில் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். இப்பவும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார்.
அவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தார். அப்படியா, யாரையா அதுன்னு சொல்லி கேட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார். உங்கள் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். உங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். உங்களை மன்னிச்சிருவார். நீங்கள் அவர்கிட்ட இயேசுவே நான் பாவம் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறக்கம் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை கேளுங்க, மன்னிச்சிருவார். அவருடைய உள்ள அப்படியே மலர்ந்தது. இந்த நற்செய்திக்காக அவர் காத்து கொண்டிருந்ததை நான் உணர முடிந்தேன். அப்படியா, நான் சொல்கிறேயா, அந்த இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறையா. அப்படி சொல்லும் போதே அவருடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்குள்ளே என் பஸ் வந்து விட்டார். நான் அவர் கையில் பஸ்ஸுக்கான காசு கொடுத்துட்டு, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த நற்செய்தி உடனே அந்த நற்செய்தி அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது. இன்றைக்கி பாவத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். கலாத்தியர் 6:7 வேறு புஸ்தகத்தில் சொல்லுகிறது, தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பாவத்திற்கேற்ற பலனை அவன் அடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாவம் பயங்கரமானது.